அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மை தத்துவங்கள் என்ற தலைப்பில் 12ஆம் வகுப்புக்கு வணிகவியல் பாடங்கள் சென்ற வாரம் முதல் ஆரம்பித்தோம். அந்த வேளாண்மை தத்துவங்களில் இரண்டாவதாக நாம் பார்த்தது மேலாண்மை செயல்பாடுகள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மேலாண்மை சார்ந்த கோட்பாடுகள், அறிவியல் சார்ந்த கோட்பாடு, நவீன முறை மேலாண்மை கோட்பாடுகளை மிக தெளிவாக பார்த்தோம் இரண்டாவது அத்தியாயத்தில். அதை விட சற்று மாறுபட்ட நவீன உலகத்திற்கு ஏற்றவாறு, நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சில மேலாண்மையில் சில மாற்றங்கள் விரிவடைந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் குறியிலக்கு மேலாண்மை, விதிவிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு அப்படின்பது அதுதான் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றது. விதிவிலக்கு மேலாண்மை என்பது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். இந்த இரண்டும் ஒரு நிறுவனத்தில் மிக முக்கியமாக இப்பொழுது நடைமுறையில் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேலாண்மை முறைகள். அதில் முதன்மையாக நாம் பார்க்க போகிறது குறியிலக்கு மேலாண்மை. அப்போ குறியிலக்கு என்றாலே நமக்கு நன்றாக தெரிகிறது, நிறுவனத்துடைய குறிக்கோள்களை மையமாக வைத்து நிறுவனத்துடைய முடிவு பகுதியை ஒரு இலக்காக கொண்டு செயல்படுத்தக்கூடிய முறைதான் குறியிலக்கு என்பது. அப்போ அந்த குறியிலக்கு என்பது இந்த நடைமுறையில் நிறுவனத்தில் நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பழைய மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறுவனத்துடைய குறிக்கோள்களை அளவிட்டு அதனுடைய எதிர்கால குறிக்கோள்களை பல பிரிவுகளாக பிரித்து தன்னுடைய கீழ் பணியாளர்களுக்கு ஒப்படைப்பது வழக்கம். கீழ்ப்பணியாளர்கள் தன்னுடைய மேல் அதிகாரிகள் செய்யக்கூடிய பணிகளை செய்து முடித்து தன்னுடைய தரநிலைகளை வெளிப்படுத்துவார்கள். இது இயற்கையாக பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை. ஆனால் இந்த குறியிலக்கு மேலாண்மை என்பது சற்று மாறுபட்டு கீழ்நிலையில் பணியாற்றும் பணியாளர்களையும் தன்னுடைய நிறுவனத்துடைய குறிக்கோள்களுடைய அங்க வகிக்கை செய்வதுதான் குறியிலக்கு மேலாண்மை என்று புதிதாக ஒரு மாற்றத்தை உருவாக்கிறது. அப்போ ஒரு குறியிலக்கு மேலாண்மை ஒரு நிறுவனத்துடைய இலக்கை நிர்ணயிப்பதற்கு தன்னுடைய பணியாளர்கள் ஒவ்வொருவருடைய பணியையும் அதோடு இணைத்து செயல்படுவது என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான விளக்கமாக கருதப்படுகிறது. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடைவதற்கு ஒவ்வொரு நபரினுடைய பணிகளையும் நிறுவனத்தின் குறிக்கோளோடு இணைத்து செல்வதுதான் குறியிலக்கு மேலாண்மை என்று மிகச் சரியாக விளக்கமளிக்கிறது. இதை அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் ஓனியன் என்பவருடைய வரைவிலக்கணத்தில் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை பணியாளர்கள், கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அல்லது இடைமட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், அதாவது மேலாண்மை பணியாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய முயற்சிகளை, தன்னுடைய பணிகளை, தன்னுடைய பிரிவு பணிகளை ஒருங்கிணைத்து நிறுவனத்துடைய குறிக்கோள்களை அடைய செய்வதற்கான, நிறுவனத்துடைய முடிவு பகுதியை அடைவதற்கு ஒவ்வொரு பணிநிலையிலும் இருக்கக்கூடிய பணியாளர்களின் பணிகளையும் பொறுப்பினையும் ஆய்வு செய்து ஒவ்வொருடைய பணிகளுடைய திறன்களையும் மதிப்பீடு செய்வதுதான் குறியிலக்கு மேலாண்மை என்று ஒரு சரியான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். அதை தான் இங்கே ஒரு சின்ன ஒரு சார்ட்ல உங்களுக்கு சிறிதாக வேண்டியது. ஒரு நிர்வாகம் என்பது அதில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள், கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய மேல்மட்டத்தில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய மேலாண்மை சார்ந்த இயக்குனர் அவை, அவர்கள் கீழே இருக்கக்கூடிய பல பிரிவுகளை சார்ந்த இயக்குநர்கள், இவர்கள் தான் இந்த நிறுவனத்துடைய குறிக்கோள்களை நிலையில் நிறுத்தி தன்னுடைய எதிர்கால முடிவினை நிர்ணயிக்கக்கூடிய உயர் மட்டத்தில் திட்டக்கூடிய குறிக்கோள்கள், நிறுவனத்துடைய முடிவு பகுதியை, நிறுவனத்துடைய குறிக்கோள்களை எவ்வளவு காலத்திற்குள், எத்தனை ஆண்டுகளுக்குள் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் தன்னுடைய குறிக்கோள்களை நிலைநிறுத்துவது இந்த ஸ்டேஜ். அதன் கீழ் இருக்கக்கூடிய கீழ்நிலை பணியாளர்கள், கீழ்நிலை மேலாளர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய துறை சார்ந்த பணியாளர்கள் அனைவருடைய பணியையும் ஒருங்கிணைத்து நிறுவனத்துடைய குறிக்கோளை, எதிர்பார்க்கும் முடிவினை மிக விரைவாக சென்றடைவது என்பதுதான் குறியிலக்கு மேலாண்மையுடைய அடிப்படை தத்துவமாக அமைகிறது. அதன் அடிப்படையில் ரெட்டின் என்பவருடைய ஒரு வரைவிலக்கணத்தையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம். அவர் சொல்லக்கூடிய விதிமுறை என்ன? ஒரு நிறுவனத்துடைய குறிக்கோளை ஒரு குறிப்பிட்ட கால கெடுவுக்குள், ஒரு நிறுவனத்துடைய குறிக்கோளை குறிப்பிட்ட கால இடைவெளியில், அது நிறுவனத்துடைய நிர்வாகம் சார்ந்த
செங்குத்து படிநிலையாக இருந்தாலும் சரி அல்லது விரிவுபடுத்தப்பட்ட மேலாண்மை படிநிலையாகவும் சரி நிறுவனத்துடைய எல்லையை மிக குறுகிய காலத்தில் அதனுடைய குறிப்பிட்ட காலப்படையில் அறிவுதான் குறியிலக்கு மேலாண்மை என்று ஒரு விளக்கத்தை தருகிறார். இருப்பினும் இந்த சார்ஜ் மொழியில் சொல்லக்கூடிய இந்த வரைவிலக்கணம் குறியிலக்கு மேலாண்மை மிகச் சிறப்பான ஒரு வரைவிலக்கணத்தை தருகிறது. அதன் அடிப்படையில் குறியிலக்கு மேலாண்மையுடைய குறிக்கோள்கள் என்ன என்பதை அடுத்து குறியிலக்கு மேலாண்மையுடைய இப்பொழுது சிறிய விளக்கத்தை பார்ப்போம். குறியிலக்கு மேலாண்மையுடைய குறிக்கோள் என்ன என்பது இப்போ ஓரளவுக்கு நன்றாக புரிகிறது. அந்த குறியிலக்கு மேலாண்மையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவனத்தின் பணிகளை நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய குறிக்கோள் சார்ந்து இருக்கக்கூடிய பணிகளை அளவிடுதல், அந்த அளவிட்ட அந்த குறிக்கோளை அந்த பணியை ஒரு பணியாளருடைய திறனோடு ஒப்பீடு செய்து, எப்பொழுதுமே ஒரு பணி செய்கிறார் என்றால் அந்த பணியினுடைய திறனையும் அவர் செய்து முடித்த பணியினுடைய வேலையையும் ஒப்பிட்டு பார்ப்பது மிகச் சரியானது. நம்முடைய அச்சீவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, அதனுடைய எல்லை என்ன என்பதை அறிந்து கொண்டு தான் இதுதான் சொல்லுவோம், நம்ம நீண்ட கால திட்டங்கள் சொல்லுவோம். நிறுவனத்துடைய குறிக்கோள் தொலைநோக்கு திட்டம், அந்த தொலைநோக்கு திட்டத்தை நீண்ட கால திட்டம் என்று சொல்லுவோம். அதை குறுகிய கால திட்டமாக வகுக்கப்பட்டுதான் தன்னுடைய பணிகளை நிறைவேற்ற வேண்டும். அப்ப நீண்ட கால திட்டத்தை இப்பொழுது அரசாங்கத்தோடு போடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் 5 ஆண்டு திட்டங்கள் சொல்லுகிறோம். 5 ஆண்டு திட்டங்களை ஒரு ஆண்டினுடைய திட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. அதை அதுக்கு கீழே பல பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அதுபோல ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோள் தொலைநோக்கு திட்டங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் 15 ஆண்டுகள் திட்டம் 20 ஆண்டுகள் திட்டமாக திட்டி அதை குறுகிய கால திட்டங்களாக கொண்டு வந்து அதை தன்னுடைய பணியாளர்களுக்கு குறுகிய கால திட்டமாக வகுத்து தன்னுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளையும் வழங்கி அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோளை அடைய செய்வதுதான் இதனுடைய மிக முக்கியமான குறிக்கோள். அதன் அடிப்படையில் பார்த்தமையானால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், மேலே இருக்கக்கூடிய மேலாண்மை பணியாளர்கள் அனைவருடைய திறன்களும் தனித்திறன் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் அறியணும். அப்போ ஒவ்வொருடைய தனித்திறன்களையும் நாம் மேலாண்மை செய்கிற போது பார்க்கிற போது அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு, தனிப்பட்ட திறன் எந்த அளவுக்கு வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடைய செய்யக்கூடிய வழிமுறையாக அமையும். அப்ப நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பணியாளர்கள் தன்னுடைய பயிற்சி விளைவாக, தன்னுடைய அனுபவத்தின் விளைவாக தன்னுடைய திறனை காட்டுகிறார்கள். அதோடு நிறுவனத்துடைய குறிக்கோளுடன் தன்னுடைய தனித்திறனையும் ஒப்பிட்டு பார்த்து அதில் இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்களை களைந்து அதை மேலும் உயர்த்துவதற்கு தன்னுடைய தனிப்பட்ட நபருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டிய பொழுதுதான் அவருடைய நிறுவனத்துடைய வளர்ச்சி வருகிறது. அந்த நிறுவனத்துடைய குறிக்கோளுடன் தன்னுடைய சொந்த திறனை பயன்படுத்தி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு அந்த நிறுவனத்திலே கிடைக்கிறது. இன்னொன்று, இந்த குறியிலக்கு மேலாண்மையால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய தனித்திறன் அவருக்கு அமைகிற போதே அந்த தனித்திறனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன என்று பார்த்தால் அவருக்கு ஏற்படக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அந்த நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அவருடைய ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸுக்காக அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், அவருடைய ஊதியத்திற்கு மேலாக வழங்கக்கூடிய ஸ்டிமுலேஷன் என்று சொல்லக்கூடிய ஊக்குவிப்பு, அது எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பணியாளர்களுக்கு தன்னுடைய தனித்திறனை பாராட்டி வளர்க்கிற போதே அந்த நிறுவனத்தில் தனக்கென்று ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. நிறுவனம் தன்னுடைய நிறுவனம் என்ற மரியாதையும் அவர் கிடைக்கிறது. நிறுவனமும் தன்னுடைய பணியாளர்கள் என்ற அந்தஸ்தை கொடுப்பதால் நிறுவனத்துடைய குறிக்கோளுடன் பணியாளர்களையும் இணைத்து செல்வதால் அந்த நிறுவனத்துடைய எல்லையை மிக எளிதாக குறுகிய கால குறிக்கோள்களை மிகச் செம்மையாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது. அப்ப நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்குவதன் மூலமாக, அவர்களுக்கு பதவி உயர்வுகள், ஸ்டேஜஸ், அடுத்த ஸ்டேஜ் வழங்குவதன் மூலமாக நிறுவனத்தில் அவர்களுக்கு கூடிய மரியாதையும் கூடுகிறது. இந்த அமைப்பின் மூலமாக, ஸ்ட்ரக்சர் மூலமாக. இதோடு நிறுவனத்துடைய அமைப்பு முறையோடு நிறுவனத்துடைய கட்டுப்பாடுகளை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு வாய்ப்பும் இந்த நிறுவனத்திலே அனைத்து மேலாண்மை ஸ்ட்ரக்சரில் அமைகிறது என்பது இதனுடைய மிக முக்கிய குறிக்கோளாக அமைகிறது. அடுத்து இதனுடைய கேரக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். கேரக்டர்ஸ் மீன்ஸ் குறியிலக்கு மேலாண்மையுடைய இயல்புகள். இப்போ நம்ம குறியிலக்கு மேலாண்மையில என்னன்னு பார்த்தோம், அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோளோடு ஒரு தனிநபரின் குறிக்கோளையும் இணைத்து செல்வதுதான் குறியிலக்கு மேலாண்மை என்று பார்த்தோம். அப்போ இந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் நீண்டகால செயல் திட்ட வடிவில் இருக்கும். அந்த நீண்டகால செயல் திட்டம் குறுகிய கால செயல் திட்டங்களாக மாற்றப்பட்டு
அந்த குறுகிய கால செயல் திட்டங்கள் எந்த அளவிற்கு வெற்றி பெறுகிறதோ அந்த அடிப்படையில் தன்னுடைய நீண்ட கால குறிக்கோள்களும் மிக எளிதாக சென்றடையும். அப்ப நீண்ட கால திட்டங்களை குறுகிய கால திட்டங்களோடு இணைத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறை இந்த அமைப்பில் பின்பற்றப்படுகிறது. இந்த முறை அப்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தன்னுடைய பணியினை திறம்பட செய்வதற்கு அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு, அதாவது நிர்வாக ரீதியில் பணியாளர்களை தன்னுடன் இணைத்துக் கொள்வதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதிமுறை. அப்ப நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்கள், இதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த அமைப்பில் இருக்கிறது. இதனுடைய சமுதாய தொடர்பு, அதாவது சமுதாய தொடர்பு என்பது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், உயர்நிலை பணியாளர், கீழ்நிலை பணியாளர்கள் இருக்கக்கூடிய தொடர்பு நிலையையும் கொண்டுபடுத்துகிறது. அதோடு சமுதாயத்தோடு தொடர்புபடுத்தி செல்லக்கூடிய ஒரு கொள்கை வடிவமைப்பு இதில் இருக்கிறது. சமுதாய நோக்கத்தோடு பார்வையும் இதற்கு அனைத்து தொழில்களும் பின்பற்றப்பட்டது. அப்ப பொருளாதாரத்தில் சமுதாய தொடர்பு என்பது நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்த, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு தான் இதனுடைய. தொழிற்சாலைகள் பெருக பெருக இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் பெறுகிறது, பணியாளர்களுடைய நிலைப்பாடுகள் மாறுகிறது. தன்னுடைய பணியாளர்களுடைய நிலை மாறினாலே, தன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தாலே நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள், நாட்டினுடைய தள வருமானங்கள் கூடுகிறது. அந்த அமைப்பிலே தன்னுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்துகின்ற, தன்னுடைய குறிக்கோள்களை எதிர்பார்க்கின்ற, தன்னுடைய நிறுவனத்தினுடைய கீழ் பணியாளர்களை ஒன்றிணைத்து செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு தான் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து அமைகிறது. அதைத்தான் இன்றைக்கு சமுதாய தொடர்போடு மிங்கிள் பண்ணி செல்லக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலை பணியாளர்கள், அனைத்து நிலை பணியாளர்களும் கூட அவருடைய தகுதிக்கும் திறனுக்கு ஏற்ப தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை கருதிதான் நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் இருக்கிறார்கள். நிறுவனத்தினுடைய பணியோடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செல்வதால் நிறுவனத்தில் தானும் ஒரு அங்கத்தினர், தானும் நிறுவனத்தில் முடிவெடுப்பது நம்மளும் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நேரத்திலே தன்னுடைய நிறுவனம் என்ற ஒரு கோட்பாடு அவர் மனதில் இருக்கிறது. அதைத்தான் நிறுவனத்தை பொறுத்தவரை தன்னுடைய கீழ் பணியாளர்களை முழுமையாக அவருடைய திறனுக்கு ஏற்ப, திறனை ஆய்வு செய்து திறனுக்கேற்ப ஊதியத்தையும் திறனுக்கேற்ப அவருடைய கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அனைத்து பணியாளருடைய குறிக்கோளும் ஒருமித்த பணியாக செயல்படுவதால் நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் மிக எளிதிலே முன்னடைவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அடுத்ததாக குறியிலக்கு மேலாண்மையுடைய செயல்பாடுகள், இதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த குறியிலக்கு மேலாண்மையினுடைய அடிப்படையான பேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது எப்படி நிறுவனத்தில் அப்ளை பண்றது, அதான் அதனுடைய செயல்பாடு. முதல்ல எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இலக்கு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இலக்கு இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் நாம் செய்வது கிடையாது. அதை ப்ரீ பிளானிங் சொல்றோம். இது நிறுவனத்தினுடைய அடிப்படை. ஒரு இலக்குகளை நிர்ணயிப்பு என்பது ஒரு நிறுவனத்திற்கு அடிப்படையாக, எந்த வகை நிறுவனமாக இருந்தாலும் சரி. திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான கோட்பாடு. சென்ற அத்தியாயத்தில் இதை பார்த்த முடிவாக அந்த குறிக்கோளிலே சற்று இதில் மாறுதல் என்ன அப்படின்னு சொன்னா, தொலைநோக்கு திட்டங்கள், அதாவது நீண்ட கால இலக்குகளை நிர்ணயிக்கிறது, நீண்ட கால குறிக்கோள்களை வரையறை செய்வது, முன்கூட்டியே வரையறை செய்வது. இத்தனை ஆண்டுகளில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை எவ்வாறு அடைவது என்பதை ஒரு திட்டமிடுதல் வாயிலாக இலக்குகளை நிர்ணயிப்பது. அந்த இலக்குகளை, நீண்ட கால இலக்குகளை நாம் உடனடியாக அடைய முடியாது. அந்த நீண்ட கால இலக்குகளை அடைவதற்கு நாம் எவ்வாறு குறுகிய கால இலக்குகளை கட்டமைப்பது, நீண்ட கால இலக்குகளை கட்டமைப்பது, குறுகிய கால இலக்குகளை மையமாக வைக்கும். அப்ப குறுகிய கால இலக்குகள் ஒவ்வொரு துறை பணி சார்ந்த நிலைகளிலும் பல கட்டங்களாக பிரிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு கட்டங்களாக பிரித்து அதனுடைய பணியை ஒப்படைத்து குறிப்பிட்ட காலத்திலே அந்த பணி அனைத்தை ஒருங்கிணைத்து அந்த குறுகிய கால இலக்குகள் சக்சஸ் ஆக நிறைவேறி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த பிறகுதான் அந்த நீண்ட கால குறிக்கோள்களை அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் போக முடியும். இதைத்தான் குறிக்கோள்களை முதலிலே வரையறை செய்வது என்கிற தலைப்பில் முதலில் சொல்றோம். இரண்டாவது, ஒவ்வொரு பிரிவு மீன்ஸ் குறுகிய கால இலக்குகளை பல பிரிவுகளாக பிரிக்கிறோம். பல துறை சார்ந்த இயக்குநர்கள், பல துறை சார்ந்த மேலாளர்கள், அந்த குறுகிய கால இலக்கிலே அதற்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய பணி வரமுறைகள், இவைகளெல்லாம் சார்ந்து சொல்றோம். பிரிவு இலக்கு அதை துறை சார்ந்த ஒவ்வொரு துறைக்கும் தன்னுடைய பணியை ஒதுக்கீடு செய்கிற போது அந்த பணியிலே அவங்களுடைய திறனை எவ்வாறு வெளிக்காட்டுகிறார்கள்,
திறனை எவ்வாறு மேம்படுத்துகிறார்கள், அந்த இலக்கை எவ்வாறு அடைவது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு துறை சார்ந்து தன்னுடைய பணிகளை கீழொப்படைவு செய்வது என்று சொல்லலாம். இது இரண்டாவது ஸ்டேஜஸா சொல்லலாம். மூணாவது மிக முக்கியமான இடத்துலனா முக்கிய முடிவு பகுதிகள், கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு மாணவர்கள் தேர்வுகளை முழாண்டு தேர்வை நோக்கி செல்கிறார்கள் என்று சொன்னால் நேரடியாக முழுமையான பாடப்பகுதிகளை முடித்துவிட்டு நேரடியாக முழாண்டு தேர்வு, அதான் நம்முடைய இலக்கு. ஒரு மாணவர்களுக்கு நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா அது ஆண்டு தேர்வு. ஆண்டு தேர்வுல இலக்கு என்ன நிர்ணயிக்கப்படுவது, நாம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கிறதா, இது நம்முடைய குறிக்கோள். அதை முக்கிய முடிவு இந்த இடத்துல என்ன சொல்றோம், அவருடைய திறனை எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு காலங்களில் குவார்டரில் கண்டுபிடிக்கிறோம், குவார்டர்லி எக்ஸாமினேஷன், அடுத்து அரையாண்டில் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அவருடைய முழாண்டு தேர்வுக்கு அவர்களை தயார்படுத்துகிறோம். இதையெல்லாம் தாண்டி தான் அவருடைய முடிவு பகுதிக்கு நம்ம வரோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜும் எது முக்கியத்துவமாக கருதப்படுகிறது, கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை அதுல முக்கியமான முடிவு பகுதிகள் எது, திடீரென்று நாட்டினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, பொருளாதார மாற்றங்களுக்கு தகுந்தவாறு தன்னுடைய நிறுவனத்தின் கொள்கைகள் திட்டங்களில் சிறு மாறுதல்களை செய்யக்கூடிய நிலை வந்தால் அது ஒரு கீ பாயிண்ட். அந்த நிறுவனத்துடைய ஆண்டு இறுதியில் லாபத்தை கணிக்கிறோம். லாபம் என்பது சென்ற ஆண்டுகளில் இருக்கக்கூடிய லாபம் எவ்வாறு இருந்தது, இப்பொழுது அதனுடைய லாப ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறது, அதை நாம் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. இது ஒரு கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்றோம். இன்னொன்று சந்தை பரப்புகள், சந்தை நிலவரங்கள். இப்போ நம்ம நிறுவனத்துடைய சந்தை பரப்பளவுக்கு எத்தனை இடத்துல நம்முடைய சந்தை நிலவரங்கள் இருக்கிறது, எவ்வளவு பரப்பளவுடைய நிறுவனத்துடைய எல்லை விரிவாகி இருக்கிறது, இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதும் அது ஒரு கீ ரிசல்ட் ஏரியா. இன்னொன்று தொழிலாளர்களுடைய ஊக்க திறன்களை மேம்படுத்துவது, பயிற்சிகளை வழங்குவது, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சூழ்நிலைகள் என்ன என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கட்டம் வருகிறது சில நேரங்களிலே. இது ஒரு கீஸ், அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய நிலைகள் ஒரு நிறுவனத்தில் நமக்கு வரக்கூடிய இதை முக்கிய முடிவு பகுதிகள் என்று சொல்லுது. இது ஒரு வகையான குறிக்கோள்களை நிர்ணயம் செய்யும். அடுத்து இந்த குறிக்கோள்களை கீழ்நிலை பணியாளர் ஊழியருடைய குறிக்கோள்களை அந்த அவருடைய இலக்குகளை எவ்வாறு நிர்ணயிக்கும். ஒரு நிறுவனர் தன்னுடைய பணியாளர்கள், மேலாண்மை இருக்கக்கூடிய பணியாளர்கள், கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய பணியாளர்களுடைய திறன்களை அவ்வப்பொழுது மதிப்பீடு செய்ய வேண்டும். இவாலுவேஷன் பணியாளர் ஒன்று, நிறுவனங்கள் பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளரும் சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். சுய மதிப்பீடு என்பது நிறுவனத்துடைய பணிகளை நாம் செம்மையாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்பது மிக கட்டாயம். அதை விட மற்ற நபர் அதர் ஸ்பெஷலைசேஷன் சொல்றோம், ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோம். நம்முடைய சிறப்பு ஈடுபாட்டை நிறுவனத்திற்கு நாம் எவ்வாறு வழங்கி இருக்கிறோம், அதன் மூலமாக நிறுவனத்தில் தன்னுடைய அந்தஸ்தை எவ்வாறு உயர்த்திக் கொள்வது என்பதை பணியாளர்கள் உணர்ந்து தன்னுடைய செயல் திட்டங்களை கொண்டு வருவார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நிறுவனத்துடைய ஒருங்கிணைப்பு என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒன்று. நிறுவனத்துடைய பணியாளர்கள், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், கீழ்நிலை பணியாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதற்கு அந்த நிறுவனத்துடைய குறிக்கோள்கள் இன்றைக்கு வழிவகை செய்கிறது. இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து செல்கிற போதுதான் நிறுவனத்தினுடைய கட்டமைப்பை நாம் உயர்த்தி காட்ட முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கிறது, குறுகிய கால குறிக்கோள்களை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்பதை எவ்வாறு ஆய்வு செய்வது என்றால் அதான் ரிவ்யூ மீட்டிங் என்று சொல்லுவார். ரிவ்யூ கூட்டம், ரிவ்யூ மீட்டிங், அது மறு மதிப்பீட்டு கூட்டம் என்று சொல்லலாம். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளில் செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, சரியான வழியிலே இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஆய்வு கூட்டங்கள் அவ்வப்பொழுது கூட்டப்படுகிறது. இப்ப இயக்குனர் அவை இருக்கிறது. நிறுவன சட்ட விதிகளின்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை இயக்குனர் கூட்டங்களே ஒரு கூட்டம், இயக்குனர் அவை கூட்டம் என்று சொல்லுவாங்க. இயக்குனர் அவை கூட்டங்கள் இயக்குநர்களை வைத்து கூட்டக்கூடிய கூட்டங்கள். அப்ப அவருடைய நிறுவனத்துடைய கொள்கைகள், சித்தங்கள், செயல் வடிவுகள் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, நிறுவனத்துடைய குறிக்கோளை நோக்கி சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா, பணியாளர்களுடைய திறன்கள் சரியான வழியில் செல்கிறதா, ஏதும் சில பணியாளர்களுடைய குறைவுகள் காணப்படுகிறதா, அந்த குறைவுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதை இந்த ஆய்வு கூட்டங்களின் மூலமாக தான் நாம் மதிப்பீடு செய்ய முடியும். இதுதான் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல், நிறுவனத்துடைய பணியாளர்களின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல் என்ற ஒரு ஸ்டேஜஸ். இன்னொன்று, குறிக்கோள்களையும் சில நேரங்களிலே நாம் எதிர்பார்த்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறார்களோ அதை அப்படியே நிறுவனத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் செய்ய முடியும் என்று கருத முடியாது. சில சூழ்நிலைகளில் நாட்டுடைய நிர்வாக சூழ்நிலைகள், நாட்டுடைய பொருளாதார சூழ்நிலைகள், இன்னும் மேலாக இயற்கை சார்ந்த சூழ்நிலைகளில் தன்னுடைய குறிக்கோள்களில் சில மாறுதல்களையும் அவ்வப்பொழுது செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும்.
அப்படி குறிக்கோள்களை மாற்றம் செய்யும் போது அடிப்படையான கொள்கைகளை மாற்றிவிடாமல் நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக அவ்வப்பொழுது சின்ன சின்ன மாற்றங்களை நிறுவனத்துடைய அனைத்து பணியாளர்களின் குழுமொத்த முயற்சியுடன் சில மாற்றங்களை செய்து நிறுவனத்துடைய வளர்ச்சியை எளிதில் அடைய முடியும் என்பதுதான் இந்த குறியிலக்கு மேலாண்மையுடைய மிக முக்கியமான. இந்த குறியிலக்கு மேலாண்மையுடைய நன்மைகள் என்ன? இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறியிலக்கு மேலாண்மைனா என்ன, அதனுடைய இயல்பு என்ன, குறிக்கோள் என்ன, அது எவ்வாறு செயல்பாட்டில் இருக்கு, அதை எவ்வாறு செயல்படுத்துகிறோம் பார்த்தோம்னாலே இந்த குறியிலக்கு மேலாண்மையால் பலவிதமான நன்மைகள் இருக்கிறது என்பது நன்றாக புரியும். முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த குறியிலக்கு மேலாண்மை பரவலாக்கப்பட்ட மேலாண்மை தான் இந்த முக்கியமானது. நிர்வாகம் என்பது வேறே, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணிகளை என்பது வேறே என்ற நிலை மாறி நிறுவனத்தினுடைய குறிக்கோளோட தன்னையும் இணைத்து செல்லுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த சிஸ்டத்துடைய மிக முக்கியமானது. அதான் பரவலாக்கப்பட்ட மேலாண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிர்வாகத்துடைய குறிக்கோள்களை கீழ்நிலை பணியாளர்கள் வரை கொண்டு செல்வதுதான் இதனுடைய மிக முக்கியமான நன்மை. அப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் நிறுவனத்துடைய குறிக்கோளில், நிறுவனத்துடைய அச்சீவ்மெண்ட்ல, நிறுவனத்துடைய எல்லை பகுதியில் நமக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் பங்குண்டு என்பது இதில் தெளிவாக தெரியும். அப்ப அனைவருக்கும் இந்த நிறுவனத்துடைய முழு ஈடுபாட்டில் முழு திருப்தி அடைகிற போது தன்னுடைய சுய திறனை வெளிக்காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மேலாளர்களும் தன்னுடைய நிறுவனத்துடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்கிறார்கள். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் தன்னுடைய பணித்திறனை மேம்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக நிறுவனத்தின் உயர்மட்டத்திலிருந்து தனக்கு பணி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது, பதவி உயர்வுகள் ஸ்டேஜஸ் அதிகமாக கிடைக்கிறது. நிறுவனத்துடைய நிலையை உயர்த்தி காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக தன்னுடைய பணியாளர்களுக்கு அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மைகளாக நாம் கருதுகிறோம். இன்னொன்று, இந்த மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது கொள்கை திட்டங்களில் சில மாற்றங்கள் அல்லது புதுமைகளை பொருத்தக்கூடியது, தன்னுடைய தனித்திறனால் நிறுவனத்துடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை அவ்வப்பொழுது கூட்டங்களை கூட்டி பேசுகிற போது அதில் இருக்கக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை கூறுகிற போது பணியாளருடைய கருத்துக்களையும் நிர்வாகத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த குறியிலக்கு மேலாண்மையில் பின்பற்றப்படுகிறது. இன்னும் நிறுவனத்துடைய குறிக்கோள்களை மிக எளிதில் வென்றெடுப்பதற்கு அனைத்து படிநிலை மட்டங்களையும் ஒன்றிணைத்து செல்கின்ற குறிக்கோள்களை மறுமதிப்பீடு செய்கின்ற நிலையில் தன்னுடைய அந்தஸ்தை மேலும் பணியாளர்கள் உயர்த்தி கொண்டு அனைத்து தரப்பட்ட பணியாளர்களுக்கும் இந்த பணியாளர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சச்சரவுகளை எளிதில் மாற்றுவது, அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் இந்த மேலாண்மை பணியாளருடைய பணிகள். அப்ப நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து அவருடைய தனித்திறன்களை, அவருடைய திறனை மேம்படுத்துவதற்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய பயிற்சிகள், அவருடைய திறன் மதிப்பீடுகள், ஒவ்வொருடைய திறனையும் ஒவ்வொருடைய துறையையும் மற்ற துறையோடு இணைத்து செல்லுகின்ற ஒரு போக்கு இதில் காணப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்த பணியாளர்கள் அனைவருடைய செயல்பாடும் நிறுவனத்துடைய எல்லையை எதிர்பார்த்திருப்பதால் நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் மிக எளிதாக எடுக்க முடிகிறது. இதற்குரிய மிக முக்கியமான நன்மைகளாக பார்ப்போம். குறைபாடுகள் என்று சொன்னால் இதை நாம் சொல்லக்கூடியது ஒரு சில என்ன, நிறுவனத்தினுடைய இந்த குறியிலக்கு மேலாண்மை இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன என்பதை கீழ்மட்ட பணியாளர்களை கொண்டு செல்வதிலே ஒரு சிக்கல். அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் அமைவது கிடையாது. மேலாண்மை பணியாளர்கள் இந்த நிறுவனத்துடைய குறிக்கோள்களை எவ்வாறு கீழே விரிவுபடுத்தினா, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குறியிலக்கு என்பது நிறுவனத்துடைய மிக எலாபரேட்டா இருக்கக்கூடிய குறிக்கோள்களை, நீண்ட கால குறிக்கோள்களை வைத்திருக்கும். அதன் குறுகிய கால செயல் திட்டங்களாக வடிவமைக்கிற போது அந்த குறுகிய காலத்தில் நிறைவேற்றக்கூடிய குறிக்கோள்கள் மட்டும்தான் கீழ்மட்ட பணியாளர்கள் போவோம். அப்ப எதிர்கால ஃபியூச்சர் எப்படி இருக்கு என்பது அவர்களுக்கு தெளிவாக புரியாத ஒரு சூழ்நிலையும் அனைத்து ஸ்டேஜில் வருகிறது. இதனுடைய முழுமையான தன்னுடைய ஈடுபாட்டையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த மேல்மட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆர்டர்ஸ், அந்த குறிக்கோள்கள் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு காலந்தாழ்த்தி வருவது என்பதும் நேர சூழ்நிலைகளும் ஒரு வகையான குறைபாடாக கருதப்படுகிறது. இன்னொரு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய குறிக்கோள்களை தெளிவாக அறிவித்து தெரிந்து கொள்ள இயலாததும் இதில் இருக்கக்கூடிய சிறிய குறைபாடாகத்தான் காணப்படுகிறது. இருப்பினும் இந்த குறியிலக்கு மேலாண்மை தற்பொழுது சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு அமைப்பாக இருக்கிற நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்பொழுது நாம் குறியிலக்கு மேலாண்மை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது விதிவிலக்கு மேலாண்மை. இதுவும் மேலாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மேலாண்மை. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் சொல்லுவோம், அதாவது விதிவிலக்கு. இது நிறுவனத்தில் எவ்வாறு பயன்படுத்தி, இதுவும் ஒரு
மாற்றங்கள் கிடையாது. அந்த நீண்ட கால குறிக்கோள்களை குறுகிய கால செயல் திட்டங்களாக வடிவமைப்பதும் ஒன்றுதான். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த விதிவிலக்குல நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை தன்னுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு விரிவுபடுத்துகிற போது அவர்கள் செயல்திறனோடு ஒப்பிடக்கூடிய ஒரு முறை. ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் தன்னுடைய பணியை செய்கிற போது அதில் சில மாற்றங்கள், நெறிமுறைகள் மாறுகிறது. சில நேரங்கள் தன்னுடைய திறனில் சில மாற்றங்கள், தன்னுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுகிற போது நிறுவனத்தினுடைய திறன்களை, நிறுவனத்தினுடைய பணிகளை, எல்லையை அடைகிற போது அதில் சில மாற்றங்கள், நிகழ்வுகள் வருகிற போது அதை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை அது சரி செய்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் எளிதாக மாற்றம் செய்யலாம் என்ற முறையை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த விதிவிலக்கில் 2 முறைகள் கையாளப்படுகிறது. ஒன்று பொது வணிக பயன்பாடு, இன்னொன்று வணிக நுண்ணறிவு பயன்பாடு. இந்த 2ஐயும் அடிப்படையாக கொண்டது. இந்த வணிகத்தில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை, சிக்கல்களை, சிறிய மாற்றம் செய்யக்கூடிய விதிமுறைகளை தன் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை செய்து கொள்ள முடியும், தனித்துவத்தால் செய்து கொள்ள முடியும். நிறுவனத்தினுடைய கொள்கைகளில், நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களில், செயல்பாட்டுகளில் மாற்றங்களை கொண்டு வருகிற போது அதனுடைய செயல்திறன் எவ்வாறு நிறுவனத்திலிருந்து விலகிச் செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்ப இந்த கீழ்நிலை பணியாளர்களால் மாற்றம் செய்ய முடியாத மேல்நிலை பணியாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வருகிற போது அவற்றை மட்டுமே தன்னுடைய பணியாளர்கள் மேம்பட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். எவற்றையெல்லாம் தன்னுடைய திறனாலும், தன்னுடைய அறிவுக்கூர்மையாலும், தன்னுடைய பயிற்சியாலும், தன்னுடைய அனுபவத்தாலும் அவற்றை சரி செய்ய முடியுமோ அவற்றை கீழ்ப்பணியாளர்கள் சரி செய்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரம் இதில் கிடைக்கிறது. அவருடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒரு ப்ராடக்ட் வெளியிடுது, ஒரு கார் உற்பத்தி தொழிற்சாலை, அது தயாரிப்பு தொழிற்சாலை நடக்கிறது. அதில் சின்ன சின்ன தடை, இடையூறுகள், மாற்றங்கள் வருகிறது என்றால் அது கீழ்மட்டத்திற்குரிய பணியாளர்களை சரி செய்து கொள்ளலாம். அதனுடைய கார் பார்ட்டான மிக முக்கியமான ஒரு இன்ஜினியரோ அல்லது மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு தகவல்கள் அல்லது இடையூறுகள் வருகிற போதே ஒரு மேஜரான சிச்சுவேஷனாக மாறுவதற்கு முன்பாகவே அந்த தடைகளை, அந்த சிக்கல்களை தன்னுடைய மேல் பணியாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் மட்டுமே, அதைத்தான் நிறுவனத்துடைய அளவுகளாக என்ன சொல்கிறார்கள் என்றால், அதனுடைய அளவுகோல் அலகுகள் 100 என்று வைத்துக் கொண்டால் 5 அலகுகளுக்கு கீழ் வரக்கூடிய பிரச்சனைகளை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களே சரி செய்து கொள்ளலாம். அதற்கு மேல் வருகிறது என்று சொன்னால் அதை மட்டுமே தன்னுடைய பணியாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுது மேலாண்மையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைத்து பணியாளர் விஷயத்திலும் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த இடத்தில் தன்னுடைய பணி குறைபாடுகள் வேண்டுமோ அவற்றை மட்டுமே சரி செய்வதற்காக தன்னுடைய மேலாண்மை பணியாளர்களுக்கு அந்த தகவல்களை கொண்டு செல்கிறார்கள். அப்ப இந்த பரவலாக்கப்பட்ட மேலாண்மையில் தன்னுடைய எது பிரச்சனைக்குரிய விஷயங்களோ அதை மட்டுமே கையாளுகின்ற பொறுப்பு மேலாண்மை பணியாளர்களுக்கு வருகிறது. மீதமுள்ள அனைத்தையும் அதனுடைய கீழ் பணியாளர்கள் அவர்கள் முறைப்படி அவர் செய்து கொள்வார்கள் என்ற சுதந்திர தன்மையை இந்த விதிவிலக்கு மேலாண்மை அளிக்கிறது. அப்ப எவற்றை சரி செய்து அவர் வழங்குகிறார்களோ அதை மட்டுமே சரி செய்து தன்னுடைய பணியாளர்களுக்கு கீழப்படை செய்கிறார்கள். அப்ப அந்த எது தேவையோ அதை மட்டுமே கையாளக்கூடிய அந்த மேல்மட்ட நிர்வாகத்தை மேலாண்மை பணியில் செய்வதால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தன்னுடைய தொழிலில் முழு கவனத்தை செலுத்தி மிக எளிதாக தன்னுடைய குறிக்கோள்களை அடைவதற்கான வாய்ப்புகள் இதில் உருவாகும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசம். இதுல என்ன ஒரு குறைபாடு இருக்கிறது என்று தீர்ப்பதில், இந்த மேலாண்மை பணியில் தன்னுடைய முழு அங்கீகாரத்தையும் தன்னுடைய கீழ்ப்பணியாளருக்கு ஒப்படைவு செய்வதால் தன்னுடைய முழு திறனும், தனக்கு திறனுக்கேற்ற வருவாயும், திறனுக்கேற்ற இதர சலுகைகளும் நிறுவனத்திலிருந்து கிடைக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய பணியை மிகுந்த ஆர்வத்துடன் கவனத்துடன் செயல்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் இந்த இடத்தில் அமைகிறது. மேல்நாளில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எது பிரச்சனைக்குரிய தகவல்களோ அதை மட்டுமே சரி செய்து தன்னுடைய பணியினை நிறைவு செய்கிறார்கள். இது அனைவருக்கும் ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு மேலாண்மையும் இது தருகிறது. இதுல என்ன குறைபாடாக நாம் கருதலாம் என்று சொன்னால், இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தன்னுடைய கீழ் பணியாளர்களுக்கு தன்னுடைய முழு அந்தஸ்தை கொடுப்பதாக சொன்னாலும் முழுமையாக தன்னுடைய அந்தஸ்தை கொடுப்பது கிடையாது. சில நேரங்களிலே அவர்கள் தொழில் பணியாளர்கள் முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுப்பது கிடையாது. அதோடு கொடுக்கின்ற அந்த 5% மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு செல்கிற போது
ஃபீட்பேக் வருவதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. இன்னொரு திறன் அடிப்படையில் பார்க்கிற போது யாரால் அந்த சிக்கல்கள் வருகிறது என்பதை ஆய்வு செய்து அவர்களை கண்டுபிடிப்பதிலே காலதாமதம் ஆகிறது. அப்ப நிறுவனத்தினுடைய ஒரு பலவிதமான துறை சார்ந்த பணிகளிலே ஏதாவது ஒரு துறையில் ஒரு சிறிய தவறுகள் நடந்தால் கூட ஒட்டுமொத்த நிறுவனத்தினுடைய துறையையும் அது பாதிக்கின்ற காரணத்தினாலே காலதாமதமும் ஆவது இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குறைபாடாக நாம் கருதுகிறோம். இப்ப இந்த அத்தியாயத்திலே மேலாண்மை சார்ந்த பாடங்களிலே பாடங்கள் தான் உங்களுக்கு 2-3ஆக பிரிக்கப்பட்டிருந்தால் கூட ஒரே அமைப்பு முறை மேலாண்மை செயல்முறைகள் தான். மேலாண்மை தத்துவங்கள் முதலில் நாம் பார்த்தது. அடுத்து மேலாண்மை செயல்பாடுகளே முதன்மையான செயல்பாடுகள் எது, அதனுடைய துணை செயல்பாடாக நாம் எதை கருதுகிறோம் என்பதை பார்த்தோம். அடுத்து 3ஆவது டாபிக்காக மேலாண்மையினுடைய புதிய மாற்றங்களான குறியிலக்கு மேலாண்மை, விதிவிலக்கு மேலாண்மை, இந்த மூன்றும் சேர்ந்து தான் மேலாண்மையுடைய ஒட்டுமொத்த செயல்முறைகள் இந்த தலைப்பிலே இந்த +2 மாணவர்களுக்கு மிக தெளிவாக இந்த பாடப்பகுதியில் விளக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த வினாக்கள் முதலிலே பாடத்தை நன்றாக கருத்துருக்களை அதனுடைய கண்டென்ட்டை முழுமையாக படித்து கொண்டு கேள்விகள் என்பது பாடத்தை எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். இருந்தாலும் ஒரு மாதிரிக்குத்தான் புத்தகத்துக்கு பின்னாடி வினாக்கள் இருக்கிறதை தவிர முழுமையாக பாட கருத்துருக்களை அறிந்து கொண்டு அதில் சிறிதும் தங்குதடை இல்லாத ஒரு விளக்கங்களை அறிந்து கொண்டு இருக்கின்ற எந்த அடிப்படையில் வினாக்கள் கேட்டாலும் கருத்துருக்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எப்படிப்பட்ட வினாக்களுக்கு நம்மால் விடையளிக்க முடியும் என்கின்ற நிலையை மாணவர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்களை நன்றாக படித்துக் கொண்டு அதையும் பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களோடு இணைத்து தன்னுடைய சுயமாக நம்முடைய சிந்தனைகளை அதில் செலுத்தலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த வகுப்பில் நிதி சார்ந்த சந்தை என்ற பாடங்களை சந்திப்போம்.